முத்துராமன் வணக்கம். தூத்துக்குடியில் இந்த ஒட்டப்பிடாரம் இன்னும் சில பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியல அப்படின்ற புகார் எழுந்திருக்கு. இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து யாராவது அங்கே வந்திருக்காங்களா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். தூத்துக்குடியில் அதாவது டிட்வா புயல் காரணமாக தூத்துக்குடியில் கடந்த 2 தினங்களாக தொடர் மழை காரணமாக விடாமல் விட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் நின்று கொண்டிருக்க பகுதி அதாவது தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பலூரணி பஞ்சாயத்து உட்பட்ட ஓட்டப்படாரம் சட்டமன்றம் உட்பட்ட காமராஜ் நகர் மேற்கு பகுதி 4வது தெருவில் நிற்கிறோம். இந்த தெருவில் ஒரு 100க்கும் மேற்பட்ட குடிசைகள் மற்றும் வீடுகள் கட்டி கொண்டு வாழ்ந்து வருகிறார். மழை வந்தாலே இவர்களுக்கு இந்த தண்ணி ஒரு 3 மாதம் தேங்கியுள்ள ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த 2 நாட்கள் மழை பெய்ததன் காரணமாக இவர்கள் இந்த 100 குடும்பத்துக்கு மேற்பட்டோர் அதாவது அத்தியாவசிய பொருட்கள் பால் மற்றும் வெளியே செல்ல முடியாத மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பஞ்சாயத்து அலுவலகம் பல்வேறு கட்ட இதுவரை மனு கொடுத்து இதுவரை யாரும் எங்களை எட்டி பார்க்கவில்லை. குறிப்பாக எங்களுக்கு இந்த மழை தண்ணீர் காரணமாக நாங்கள் எங்கேயும் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதாவது தண்ணீர் முட்டகால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. அதனால் வெளியே செல்ல முடியவில்லை. மருத்துவமனைக்கோ மற்றும் காய்கறி வாங்கவோ செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எங்களுக்கு இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மழை வந்தாலே பழைய நிலைமை ஏற்படும் என்ற ஒரு அச்சத்தில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் நாங்கள் வெளியே செல்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த மழை தொடர் காரணமாக வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதால் உடனடியாக தண்ணீரை ஏற்படுத்த வேண்டும். முறையாக இந்த வடிகால் இல்லாமல் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். முறையாக அந்த வடிகாலை ஏற்படுத்தி கொடுத்து தண்ணீரை அகற்ற வேண்டும் என இந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முத்துராமன். வழங்கிய தகவல்களை கேட்டும் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். எங்களுக்கு இங்கே மழை பெய்ஞ்சு தண்ணி வந்ததுலேருந்து இப்போ 2 வாரமாகவே எங்களுக்கு தண்ணி வடியவே இல்லை. இதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்காங்க. இதுக்கு நிரந்தரமான வடிகால் நீர் தேவைப்படுது எங்களுக்கு. இதனால் மக்கள் வெளியில் வர முடியல, ஒரு கடைக்கு எங்கேயும் போக முடியலை. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கூட போக முடிய மாட்டேங்கி. காய்ச்சல் தலைவலியாக இருக்குது. இதில் பாம்பு பூச்சி எல்லாமே நடமாடுது, வெளியில் வர முடியல.